ராதா, தூக்கம் வரலையா? செல்வத்துல பிறந்து செல்வத்துல வளர்ந்த உனக்கு தூக்கம் வர்றது கஷ்டம்தான். இல்ல, இப்போ இந்த இடத்துலயும் என் கூட செல்வா இருக்கு. உங்களைத்தான் சொல்றேன். என்ன? எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அட அங்கே இங்கே கைய வைக்காதே. எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அட அங்கே இங்கே கைய வைக்காதே. ஆடைய விரிச்சு போத்திக்க புடிச்சு நீதானே என் தோப்பில் ஆடும் மாங்கனி, நான் தானே உன் தேகம் மூடுந்தாவணி. நீதானே என் தோப்பில் ஆடும் மாங்கனி, நான் தானே உன் தேகம் மூடுந்தாவணி. எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அங்கே இங்கே கைய வைக்காதே. முத்துமணி மேடை குலுங்க ஆசை கொடியை நாட்டவா, கண்ணிரண்டில் ஜாடை விளங்க வீணை மயங்க மீட்டவா. எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அங்கே எங்கே கைய வைக்காதே. வாட்டது குளிரு நடந்தது மலரு, ஆடைய
எம்மா எம்மா சும்மா பார்க்காதே. அங்கே எங்கே கைய வைக்காதே. அண்ணி சாதம் போடுங்க. பாபு, ஒரு கடத்தல்காரனோட தங்கச்சியும் ஒரு கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரோட தம்பியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா? அண்ணன், என்ன விரும்புற ஒரு பொண்ணை நான் ஏமாத்த விரும்பல. ஒண்ணு சேர்ந்த ரெண்டு பேருடைய மனசையும் பிரிக்கிறது நியாயமானு யோசிச்சு பாருங்க. அண்ணன், ஓகே பாபு, உங்க அண்ணி சொன்ன நியாயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஜெயாவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அந்த செல்வம் உடனே போலீஸ்ல சரண்டர் ஆகணும். தம்பியை பயன்படுத்திக்கிட்டு அண்ணன் அவார்டு வாங்க நினைக்கிறது வீரம் இல்ல. ஏய், ஏதோ விவசாயம் இல்லாம ஒரு காதலை பண்ணிட்டு என் வீரத்தை கிண்டல் பண்றியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அந்த செல்வம் சரண்டர் ஆற வரைக்கும் நிச்சயமா உன் கல்யாணம் நடக்காது. அண்ணன், உங்களோட கடமைக்கும் என்னுடைய கல்யாணத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் ஜெய கழுத்துல முடிச்சு போட போறது முடிவான விஷயம். பாத்தியா அவன் என்ன சொல்றான்? பாத்தியா என்ன நடக்கணுமோ அதை நடத்தி வச்சுட்டா ஏங்க இந்த பேச்செல்லாம் வருது? நோ, அண்ணன் கையில விலங்கு ஏறினா தான் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறும். அண்ணன், இந்த கண்டிஷன் எல்லாம் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாது. கோபத்துல போற உங்க தம்பி கூப்பிடுங்க. மைத்திலி, குருடன் கோலை தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்ச தூரம் தான் நடப்பான், அப்புறம் தடுமாறுவான், தன்னால வந்து சேருவான். எஜுகேட்டட் இடியட். இல்லையா? செல்வத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஓ, ஊர்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவனுக்கு விசுவாசமா இருக்கீங்க போல் இருக்கு. பாப்போம். சார், என்ன இன்ஃபர்மேஷன்? அந்த செல்வத்தோட உங்க ராதாவையும் இன்னும் ஃபியூ டேஸ்ல பிடிச்சிருவோம். தேங்க்யூ சார். ஹலோ பாபு. ஹலோ ஜெயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் போன் பண்ணி உனக்கு வர சொன்னேன். சொல்லுங்க. ஜெயா, என்ன வளர்த்து ஆளாக்குன அண்ணனை பகைச்சுக்கிட்டு உன்னை மனைவி அடைய வந்திருக்கேன். நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும். தம்பி, ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாபு சம்மதிச்சாச்சா? அம்மா சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நாளை காலையில பாபுவையும் ஜெயாவையும் அழைச்சிக்கிட்டு உச்சிமலை முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. கூட அம்மா மட்டும் வந்தா போதும். சரிப்பா. நல்லா இருப்பா. தீர்க்க சுமங்கலியா இருமா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதோட என் கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்னொரு கடமையும் பாக்கி இருக்கு. ராதா, நான் போலீஸ் தேடிட்டு இருக்க குற்றவாளின்னு சொல்ல வரீங்களா? என்ன பிரபு தேடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் முருகன் இருக்காருப்பா. தாலியை கட்டு. கெட்டி மேல சத்தம் நினைச்சிட்டீங்களா? பிஸ்டலுப்பா. நீ பாரு, ஆடாம அசையாம ஒழுங்கா இருந்தீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல தகராறு பண்ணீங்கன்னா அவர் தெரியுமா, மிஸ்டர் முல்லப்பட்டினம் முருகன், அவரே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது.
அப்ப டாலிங் போலாமா? பாருமா, நான் பொம்பளைகளை தொந்தரவு பண்ண மாட்டேன், தகராறு பண்ணாம வந்து ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டீங்களா? போகல வச்சிடலாம். உட்காரு. Arrest them. Keep later. செல்வம்